ஏய், ஹெல்மெட் கைட்ட போறியா இல்லையா? கழுத்துறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மேடம் இருங்க இருங்க மேடம். ஏய், நீ ஏண்டா ஏன் பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? மேடம் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. வித்யாவை பிக்கப் பண்றதுக்கு நானும் அர்ஜுனும் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அப்போ மது இந்த பைக்ல ஒரு ரைட் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதான் பைக்ல ஏத்தி கூட்டிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில வீட்ல டிராப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏய், நீ பண்றது ரொம்ப தப்புடா. நான் ஏற்கனவே பர்த்டே ஃபங்க்ஷன்ல உன்னை வார்ன் பண்ணிருக்கேன். மறுபடியும் மது கூட ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமே மது கூட உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன மேடம் இதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? நாங்க ரெண்டு பேரும் பேசுறது பழகிறது பைக்ல போறதெல்லாம் இதெல்லாம் என்ன ரொம்ப தப்பா என்ன? இவ்வளவு கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? கோவப்படாம வேற என்னடா செய்ய முடியும்? இதெல்லாம் தப்புன்னு தெரியாத தற்குறியா நீ? இவ என் பொண்ணு. ஏன் பெர்மிஷன் இல்லாம யாரு கூட இவ போறதுக்குன்னு அலோ பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? கைய விடுங்க. நான் என்ன பப்பட்டா உங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு? எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்துறதே உங்க வேலையா போச்சு. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? விக்கி அண்ணா யாரு? முன்ன பின்ன தெரியாதவரா? அர்ஜுனோட கசின் பிரதர் தானே. இவர் கூட நான் பைக்ல போறதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? ஹேய், ரோட்ல வச்சு ஆர்கியூ பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன். உன்னை வீட்ல வச்சு பேசிக்கிறேன். போடி. கைய விடுங்க. ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? ஏறு. போ. மதுவோட சித்தி ரொம்பவே அலர்ட்டா இருக்காங்க. இவங்களுக்கு வேற மாதிரி போக்கு காட்டி தான் மதுவை நம்ம இங்க இருந்து தூக்கிட்டு போகணும். விட மாட்டேன். ஈஸ்வரி, செவ்வந்தி நேரம் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனா இன்னும் அந்த பிள்ளைய காணமே. இன்னைக்கு மீட்டிங் எதுவும் இருந்தாலும் இருக்கும்பா, அதனால கூட லேட் ஆகலாம். அவங்க வரப்ப வரட்டும்பா. பசங்களுக்கு தான் நான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன்ல. ஏங்க, செவ்வந்தி இருந்து பசங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சிந்துவே பண்ணிட்டா. அப்புறம் என்னங்க, அவ வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரட்டும். இதோ ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்துட்டாங்க. என்ன அரவிந்த் நந்தினி மட்டும் வராங்க, மது எங்க காணோம்? அதான் ஏன்னு தெரியலையேம்மா. என்னப்பா நீங்க ரெண்டு பேர் மட்டும் வர்றீங்க? மது எங்க? அக்கா வரல தாத்தா. ஏன் அவ வரல? ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வந்தப்ப அர்ஜுன் அண்ணன் வித்யாக்காவை பிக்கப் பண்ணிட்டு போக வந்திருந்தாரு. நான் இருந்து பேசிட்டு வரேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்க மட்டும் ஆட்டோல வந்துட்டோம். அந்த குட்டிச்சாத்தன்களோட சகவாசத்தினால தான் வீணா போறா. சேராதுன்னு சொன்னா கொஞ்சமாச்சும் கேக்குறாளா? விடுங்கம்மா, அவளுக்கா ஒரு நாள் புரியும். அப்பா அவங்கள விட்டு விலகி வந்துருவா. அது வரைக்கும் நம்ம அவளை கவனமா கண்காணிச்சிட்டு இருந்தா போதும். குட்டிங்களா, நீங்க போய் பேக்க வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். சரிங்க ஆண்டி. சரிங்க ஆண்டி, வாடா போலாம். அந்த புள்ள ஏன் இப்படி பண்ணுது? என்னங்கண்ணா, வா. போடி. வந்துட்டு தானே இருக்கேன், எதுக்கு கையை பிடிச்சு இழுக்குறீங்க? நீ வாடி, உனக்கு இருக்கு. வா. போ. செவந்தி, என்னாச்சுமா? இவ என்ன பண்ணா தெரியுமா மாமா? ரோட்ல ஒருத்தன் கூட பைக்ல போய்கிட்டு இருக்கா. அந்த பக்கமா ஆட்டோல வந்த நான் இவளை பார்த்து இவளை பைக்கோட மடக்கி பிடிச்சேன்.
ரோட்ல வச்சு அடிச்சு விசாரிச்ச அசிங்கோன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சொல்லு, உன்னை பைக்ல கூட்டிட்டு போனது யாருன்னு இவங்க கிட்ட சொல்லு. ஏய் சொல்லுடி, யார் அவ? ஏமது, நீங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும்னு தானே அம்மா ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிச்சு. தம்பி தங்கச்சியோட சேர்ந்து வராம நீ ஏன் வேற யாரோ ஒரு பையனோட பைக்ல வந்த? தாத்தா, அது லேட்டஸ்ட் மாடல் பைக், ஸ்போர்ட்ஸ் சீரிஸ். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்ல போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அத நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவரு எனக்காக பைக் எடுத்துட்டு வந்தாரு. அதுல ஜாலியா நான் ரைட் போனேன். இது என்னமோ தப்புங்கிற மாதிரி என்ன ஒரு திருடி மாதிரி ட்ரீட் பண்ணி என் கைய பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. ஏய், இப்ப நீ பண்ணது திருட்டுத்தனமான வேலை தாண்டி. நீ திருடிதான். மது, உனக்கு வித்யாவும் அர்ஜுனும் தானே ஃப்ரெண்டு. இப்ப புதுசா யார் கூட பைக்ல போற? என் புது ஃப்ரெண்ட் பேர் விக்கி, அவரோட தான் போனேன். என்னது விக்கியா? அது யாரு? வேற யாரும் இல்ல அத்தை. வித்யாவோட ஃபங்க்ஷன்ல இவளை தனியா கூட்டிட்டு வந்து போட்டோ எடுத்தான்னு சொன்னல, அவன் பேர் தான் விக்கி. அவன் கூட தான் இவ பைக்ல சுத்திக்கிட்டு இருந்தா. ஏய், அவன் இந்த ஊருக்கு வந்து முழுசா இன்னும் 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள எப்படி நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட? அதுவும் அவன் கிட்ட பைக்ல போறதுக்கு ஆசைன்னு சொல்ற அளவுக்கு பழகி இருக்க. அவனும் உனக்காக பைக் எடுத்துட்டு வந்திருக்கான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உண்மையா மறைக்காம சொல்லு. அவனுக்கும் உனக்கும் எப்படி பழக்கமாச்சு? ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு நினைச்ச நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்படி என்ன சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறத நிப்பாட்டுங்க. நீங்க சொல்ற போயில நீங்களா முடிவு எடுத்தா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது 10 வருஷம் பழகுனதுக்கு அப்புறம் வர்றது இல்ல. பார்த்த நிமிஷமே உயிரை கொடுக்கற அளவுக்கு பழகுறது தான் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் விக்கி பைக் எடுத்துட்டு வந்தாரு. அது உங்க சந்தேக கண்ணோட பாக்காதீங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல மது. ஒருத்தவங்கள பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்காம அவங்க கேரக்டர் என்னன்னு கூட புரிஞ்சுக்காம 1-2 நாள்லயே எப்படி பழக முடியும்? அந்த விக்கிய பார்த்தாலே நல்லவன் மாதிரியே தெரியல. அவன் பாக்குற பார்வையும் பாடி லாங்குவேஜும் தப்பா இருக்கு. அவன் ஏதோ கெட்ட எண்ணத்தோட தான் இவ கூட பழக ஆரம்பிச்சிருக்கான். மது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மது. உடனே அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. பெரிய பிரச்சனை ஆயிடும் உனக்கு. ஏன் இப்படி நெகட்டிவாவே திங்க் பண்றீங்க? ஃப்ரெண்டா பழகுறவங்க எல்லாருமே கெட்டவங்களா தான் இருப்பாங்களா? நல்லவங்களே இருக்க மாட்டாங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன். 2 நாள் பழகுன என்னாலேயே விக்கியோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியலன்னா 2 நிமிஷமே பார்த்தா உங்களால மட்டும் அவர் கேரக்டர் மோசம்னு எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்?